திரும்பவும் கல்யாணம். சோ இந்த டாபிக்கே எல்லாரும் கேக்குற மாதிரி எனக்குன்னு வருது பாரு டைட்டில். இப்ப பெரிய காமெடி என்னன்னா, நான் மல்லி பெள்ளி வந்து நல்ல ஹிட்னு அங்க தெலுங்குல வந்து மல்லி பெள்ளினா அதுலனால ஆமாங்க நான் மல்லி பெள்ளி பண்ணிக்கிட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அது சினிமாவை அதான் எனக்கு. சோ இதுல வந்து எந்த இதுவும் கிடையாது, பெஸ்ட் இதான் அப்படின்னு நான் சொன்னேன். அதனால இப்போ ரீசெண்டா அது நம்ம ஆளுங்க இருக்காங்களே கிளிக் பேட் தமிழ், வனிதா மீண்டும் என்னது சீக்ரெட் மேரேஜ், மீண்டும் திருமணம், இது அது இதுல இதெல்லாம் போட்டோ எல்லாம் வரிசையா நிறைய போட்டோ எல்லாம் போட்டேன். என்னன்னா கல்யாணத்தை வந்து அது சினிமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி. வெரி நைஸ் பர்சன். அண்ட் ஜோவிகா நீங்க வந்துட்டு சொல்லுங்க, ஷி வாஸ் லைக் டாக்கிங் அபவுட் அம்மா இல்லையா, அம்மா பத்தி வந்துட்டு பேசும்போது ரீலூவ் பண்ற ஒரு விஷயம் வந்துட்டு சொன்னாங்க. ஆனா நீங்க வந்துட்டு பார்த்ததுல மம்மி வந்து ரொம்ப மிஸ் பண்ற ஒரு விஷயம்னா நீங்க வந்துட்டு எதை சொல்லுவீங்க? Probably I think அவங்க சொன்ன மாதிரி தான் அம்மா what she used to do a lot. and வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறதுல வந்து when we were and I was quite, I think it was 5 years old or something, நடு நைட்ல கால் பண்ணுவாங்க எங்க இருக்க. அதாவது ஒண்ணு வந்து அன்பா ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அதை மிஸ் பண்ணுவோம் கண்டிப்பா. ஒருத்தவங்க நம்மள அனாய் பண்றதை மிஸ் பண்றதுன்னா அது எங்க அம்மா. ஸோ மை மதர் யூஸ் டு கால் இன் த மிடில் ஆஃப் த நைட் 2:33. அவங்களுக்கு அப்பதான் வந்து விடியும். அப்போ நான் நல்லா தூங்கிட்டு இருப்பேன், அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ லேண்ட்லைன் வேற, இதுல எடுக்கலன்னா அதுல எடுக்கலன்னா இதுல, இப்படி ஃபோன் பண்ணி என்ன பண்ற கடுப்பு. 2:30 மணிக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்றேன்னா என்ன பண்ணுவாங்க, தூங்குற வேக போன அப்படின்னு. அதே மாதிரி அவங்க கூட தான் நான் நிறைய வருஷம் இருந்தேன். ஸோ நான் மேரேஜ் பண்ணி வெளில வந்தாலும் இமிடியட்லி ஐ வென்ட் பேக் ஹோம். ஸோ ஐ வாஸ் மோர் வித் மை மாம் அண்ட் டேட். ஆலப்பாக்கம் வீடு, தட் இஸ் வை டில் டுடே ஆலப்பாக்கம் இஸ் மோர் ஹோம் டு மீ தென் எனிவேர் எல்ஸ். அங்கே இருக்கிற பக்கத்து ரூமு நடு நைட்டில் வந்து 2 மணிக்கு கதவை தட்டுவாங்க, என்ன பண்ணுற இதே தான். அது வேறு இப்படி எட்டி விளையாடுறீங்களா நீங்கள், என்ன மம்மி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அதெல்லாம் வந்து மம்மி இறந்ததுக்கு அப்புறம் there has been so many nights when நான் அழுதது, யாராவது கதவு தட்ட மாட்டாங்களா, ஃபோன் பண்ண மாட்டாங்களா மம்மி. அதெல்லாம் வந்து அதான் சொல்றேனே, அந்த அனாயிங் சில விஷயம்லாம் நம்ம சொல்லுவோம்ல, மா உனக்கு வேற வேலை இல்லை, நம்ம சொல்ற ஒரு விஷயம்தான். ஆனா அந்த அம்மா உனக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்றதுக்கு அந்த அம்மா இல்லாதப்போதான் அது வேல்யூ அருமை தெரியும். இந்த லைஃப்ல வந்துட்டு you wanna relive ஒரு ஒன் ஆஃப் த மொமெண்ட்னா நீங்க வந்துட்டு எதை ரீலிவ் பண்ண விரும்புவீங்க? எங்க அம்மா இறந்த அன்னைக்கு மேபி ஐ வுட் லைக் டு கோ பேக் தேர். ஐ விஷ் ஐ குட் டாக் டு ஹர் அண்ட் டெல் ஹர் a few things. her blessing தவிர she died in my arms. என் கையில தான் இருந்தாங்க. I wish I could go back and எனக்கு ஒரு few minutes கிடைச்சா, அவங்க இப்போவும் கேட்குறாங்க எனக்கு தெரியும், பட் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சு சொல்லும் போது இட் மேக்ஸ் a lot of difference. So yeah, that's the only one time that I wish I can go back. மற்றபடி எதுவுமே இல்லை, no repents. Please.